கிருஷ்ணகிரி மாவட்டம் வன்னியபுரத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் மகளிர் தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பெண் தொழிலாளியின் ஆண் நண்பரை தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சத்யா. சத்யா, வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நாகமங்கலம் என்ற பகுதியில் டாடா நிறுவன தொழிற்சாலைக்கு சொந்தமான விடியல் ரெசிடென்சி என்ற பெண்களுக்கான தங்கும் விடுதி இயங்கி வருகிறது. 11 மாடிகளை கொண்ட 8 கட்டிடங்களில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த விடுதியில் உள்ள ஒரு அறையின் கழிவறையில் ரகசிய கேமரா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கேமரா வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுதி நிர்வாகத்தை கண்டித்தும் தொடர்ந்து 3 நாட்களாக அங்குள்ள ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையில் கேமராவை வைத்த அதே அறையில் இருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலகுமாரி குப்தா என்ற பெண் தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்து அவரது ஆண் நண்பரான ரவி பிரதாப் சிங் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இதனையடுத்து டெல்லியில் பதுகியிருந்த நீலகுமாரி குப்தாவின் ஆண் நண்பரான ரவி பிரதாப் சிங்கை தனிப்படை போலீசார் கைது செய்து தற்பொழுது விமானம் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு அழைத்து வரும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ள நிலையில் அவரிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகு பல்வேறு உண்மை தகவல்கள் வெளிவரும் என கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.